ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓ, நீ இப்படி போறியா, நான் அப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழனுக்கே ஆப்பு வைக்க போறாங்க. சோழன் பார்த்தா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இவளை இப்படியே வெறுப்பேத்தி இவ வாயாலேயே விவாகரத்து எனக்கு வேணாம் சோழன் அப்படின்னு சொல்ல வைக்கிறணும். அது தட்டிக்கு நம்ம விவாகரத்து வேணும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சோழன் கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ரா ஒரு படி போய் எங்க அடுத்த ஹியரிங்ல கண்டிப்பா நமக்கு விவாகரத்து கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப வெறுப்பாகுது. இருந்தாலும் ரொம்ப அமைதியா ஆமா சோழன், அடுத்த ஹியரிங்ல கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன் ஒய்யாமே திரும்ப இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைங்க நான் வேற திருந்தி கொஞ்சம் நாளாச்சா, அதனால டச் விட்டு போயிடக்கூடாதுல்ல, பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுன்னு, அதனாலதான் அடுத்த ஹியரிங் எப்போ வரும்னு தெரியல, நான் வேணா வக்கீல் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி அடுத்த ஹியரிங் எப்போ வரும்னு கேட்கவா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலா பார்த்தா முறைச்சு பார்க்குறாங்க. சரி அடுத்த ஹியரிங்க்கு அவங்களே கூப்பிடுவாங்க, அடுத்த ஹியரிங் போறோம், விவாகரத்து வாங்குறோம், வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ஓவரா பேசவும் அப்பதான் பார்த்தா நிலாவுக்கு ராகவ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. நிலா வீட்டுல இருக்காங்க. சொல்லுங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இவன் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான், அதுவும் சாயந்தர நேரம் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இல்ல நிலா, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நான் சொல்ற காஃபி ஷாப்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவ் சொல்லவும், என்ன ராகவ் எதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங்கா, என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்ல கொஞ்சம் ஜாலியான மேட்ரு தான், நீங்க கொஞ்சம் வாங்களேன், கொஞ்சம் பேசிக்கிட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், இங்க ராகவ் நிலா கிட்ட பேசுறத பார்த்தா சோழன் பார்த்து கடுப்பாகிறாரு. இத பார்த்தா நிலா கவனிச்சுறாங்க. ஓ, சாரோடைய கதை அப்படி போகுதா, நான் ராகவ் கிட்ட பேசினா சாருக்கு வெறுப்பா இருக்கா, ஓ சரி அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நீ காயத்ரி கிட்ட பேசி என்னைய வெறுப்பேத்தின, நான் இப்ப ராகவ் கிட்ட பேசுறது உனக்கு வெறுப்பா இருக்குல்ல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ராகவ், கண்டிப்பா காஃபி ஷாப் தானே, சரி நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா நல்லா ஜாலியா பேசிட்டு போனை வைக்கவும், ராகவ் பார்த்தா இங்கிட்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு கிஃப்ட் பர்ஃப்யூம் கொடுக்கையில வேணான்னு சொன்னா, இன்னைக்கு என்னன்னா நல்லா பேசுறா, அதுவும் இங்க காஃபி ஷாப்புக்கு வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ராகவ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கிறாரு. இல்ல உங்களுக்கு எங்கேயும் வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லங்க எதுவும் சவாரியெல்லாம் இல்லை, வீட்டிலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்ல என்னை ஒரு காஃபி ஷாப் வரைய டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், காஃபி ஷாப்பா, அதுவும் இப்பயா, இப்பதானே ஆஃபீஸ் முடிச்சு வந்தீங்க, அதுக்குள்ள என்ன காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், தெரியலையே, என்னுடைய பாஸ் ராகவ் வர சொன்னாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, அதான் எனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட முடியாது, டயர்டா இருக்கு, இனிய காஃபி ஷாப் மாதிரி மட்டும் டிராப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நிலா பார்த்தா வேகமா போயிட்டு நல்லா ரெடி ஆகி வராங்க. என்ன இப்படி ரெடி ஆகி வரா அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா திருன்னு பாக்குறாரு. கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பார்த்தா காஃபி ஷாப் வராங்க. அங்கே ராகவ் இருக்காரு. வாங்க நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிடவும் நிலாவும் பார்த்தா சிரிச்ச முகத்தோட வராங்க. சோழன் பார்த்தா நிக்கிறாரு. என்ன இவ்வளவு சிரிச்ச முகத்தோட வரா அப்படின்னு சொல்லி ராகவும் பாக்குறாரு. சோழன் நீங்க இங்கேயே இருங்க, அவர் ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னாரு, அதனால இங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துருவேன், அதுக்குள்ளேயும் கார் எடுத்துட்டு கிளம்பிடாதீங்க, என்னைய பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்கிட்டே பார்த்தா சோழன் நிக்கிறாரு. உள்ள நிலாவும் ராகவும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியல. ஆனா வெளியில மட்டும் தெரியுது, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்கன்னு மட்டும் கண்ணாடி வழியா தெரியுது. சோழன் நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி சிரிச்சு பேசுறான், அப்படி என்னத்த பேசுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சோழன் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராகவ் பார்த்தா வந்த கதை போன கதை ஆஃபீஸ் கதை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. சோழனை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக மட்டுமே ராகவ் கிட்ட நிலா சிரிச்சு பேசுறாங்க. சரி ராகவ், எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிலா ஆஃபீஸ்ல உங்களுக்காகத்தான் அந்த பர்ஃப்யூமே நான் வாங்கினேன், அதை கிஃப்டா கொடுக்கையில வாங்க மாட்டேன்ட்டீங்க. சரி ஆஃபீஸ்ல நீங்க என்னுடைய ஸ்டாஃபு, நான் உங்களுடைய பாஸ், ஆனா இது வெளியிடம் தானே, ஒரு ஃப்ரெண்டா கொடுத்தா கூட வாங்க மாட்டீங்களா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இப்படிதான் மேனஸ் பிஹேவ் பண்ணுவீங்களா, ஒரு ஃப்ரெண்டு மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், ஐயோ ராகவ் எதுக்காக இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், சோழனையும் பார்த்தா திரும்பி பாக்குறாங்க. சோழன் முறைச்சு 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ நீ இன்னும் இங்கதான் பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்ன ராகவ், இப்ப இந்த பர்ஃப்யூமை வாங்கிக்கிறணும், அவ்வளவுதானே, கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நிலா கேட்கவும் ராகவ் பார்த்தா அதோட ஒரு ரெட் ரோஸையும் வச்சிருக்காரு. இந்தாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூமோட ரெட் ரோஸையும் சேர்த்து பார்த்தா இங்க ராகவ் கொடுக்குறாரு. நிலா கண்ணுக்கு தெரியறது என்னமோ பர்ஃப்யூம் மட்டும்தான், ரெட் ரோஸை பார்த்தா இங்க நிலா கவனிக்கல. ஆனா சோழன் கண்ணுக்கு தெரியறது என்னவோ பர்ஃப்யூம் மட்டும் இல்ல, அந்த ரெட் ரோஸ் தான் முக்கியமா தெரியுது. என்ன ரோஸ் எல்லாம் கொடுக்குறான், ஒருவேளை ப்ரொபோஸ் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலாவும் பார்த்தா சிரிச்ச முகத்தோட வாங்கிடுறாங்க. அட பாவி, எல்லாம் மீறி போய் என் பொண்டாட்டிக்கு இவன் ப்ரொபோஸ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலாவும் பார்த்தா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட பர்ஃப்யூமையும் வாங்கிக்கிறாங்க. சரி ராகவ், இதை கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு பட்டுன்னு ஆஃபீஸில் வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு மாதிரி மனசு ஹர்ட் ஆயிருச்சு, அதனால தான் சரி ஆஃபீஸு ஸ்டாஃபு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டாக அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி இதை கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வர சொன்னேன், தப்பாக எதுவும் நீ எடுக்கலையே அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஐயோ சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இது எவ்வளோ சீரியஸ் எடுத்துக்கிறீங்க, சரி நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஷியோர் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், நிலாவும் பார்த்தா சிரிச்ச முகத்தோடையே இங்கே காஃபி ஷாப்லேருந்து வெளியே வரவும் சோழன் பார்த்தா உருன்னு இருக்காரு. சோழன் போகலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கார் எடுக்கிறாரு. நிலா பார்த்தா சோழனே கவனிக்கிறாங்க. என்ன முகம் உருன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்ன சோழன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்னத்தங்க பேசுறது, ஆமா உங்க பாஸ் ஆஃபீஸை விட்டுட்டு எதுக்கு காஃபி ஷாப் வர சொன்னாரு, பத்தாவதுக்கு என்னமோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அதுவா அவரு எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாரு, அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், கிஃப்ட் பண்ணாரா, என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஓ அதுவா உங்ககிட்ட காட்டணுமா, இந்தா பாருங்க பர்ஃப்யூம், அவர் ஏதோ வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணையில் பர்ஃப்யூம் வாங்கினாராம், என் ஞாபகம் வந்துச்சான், அதனால எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ரொம்ப நல்ல கேரக்டர், இந்த சின்ன வயசுலேயே ஒரு ஆஃபீஸ் வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டியான ஆள், அதே மாதிரி ரொம்ப நல்ல குணம் உள்ளவர், அவரை ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், யாருக்கிட்டையுமே முகம் சொல்லிக்காமல் ரொம்ப நல்ல சகஜமாக சோஷியலாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பற்றின பாராட்டு மலையை நிலா பொழியவும் சோழனால பார்த்தா பொறுத்துக்கிறவே முடியல, எல்லாத்தையும் சகிச்சுக்கிற முடியாம கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு. சரிங்க சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வெறுப்பாயிறாரு. வீடும் பார்த்தா வந்துடுது. நிலா பார்த்தா ரொம்ப சந்தோஷமா ரூமுக்குள்ள போயிடறாங்க. இப்போ உனக்கு வெறுப்பா இருக்கா, இப்படித்தானே காயத்ரி கிட்ட பேசி என்னைய வெறுப்பேத்தின, இதுல வேற விவாகரத்து எப்ப கொடுப்பாங்க விவாகரத்து எப்ப கிடைக்குன்னு சொல்லி என்னை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கல, இரு இப்படி நான் ராகவ்கிட்ட பேசி நீயே உன் வாயால விவாகரத்து வேணான்னு சொல்ல வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.